அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். சார் இந்த மாரி அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆன்லைன்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் வாட் ஆர் த டாக்குமெண்ட்ஸ் டூ அப்லோட்? என்னென்ன மாரியான விஷயங்கள ரெடியா வைக்கணும் அப்படின்ற மாரி நெறைய கமெண்ட்ல கேட்குறீங்க. முதல்ல என்ன அப்படின்னா, நம்ம சேனல முதல் முறையா பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. முதல்ல அப்ளிகேஷன் ஃபில் பண்றப்போ, கவர்ன்மென்ட் கோட்டாக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது ரூ. 500 நீங்க வந்து ஆன்லைன்லேயே அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் டைம்லேயே பே பண்ற மாரி இருக்குங்க. ஸோ முதல்ல நீங்க ஃபில் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் அடிஷனலா வச்சிருக்க வேண்டியது நீட் யுஜி அட்மிட் கார்டும், ஸ்கோர் கார்டும் பத்திரமா வைங்க. கூடவே கிளாஸ் 10 மார்க் ஷீட் 2 சைடும் ஸ்கேன் பண்ண வேணாம். ஒரு சைடு மட்டும் பத்தாது. கூடவே பர்த் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா, அதுவும் சேர்த்து வச்சுக்கொள்ளுங்கள். கூடவே 11த் மார்க் ஷீட் கண்டிப்பா இருந்துச்சுன்னா, போத் சைடு சர்டிஃபிகேட்ஸ வந்து மார்க் ஷீட் இருந்துச்சுன்னா, ஸ்கேன் பண்ணி வச்சுடுங்க. ஹையர் செகண்டரி 12த்தோட மார்க் ஷீட் இருந்துச்சுன்னா, அது கண்டிப்பா இருக்கும். 2 சைடும் ஸ்கேன் பண்ணி வைக்க வேண்டியிருக்கும். அல்லது சிபிஎஸ்இ, ஐஎஸ்சிஇ ஏதாவது இருக்குன்னா, அதுக்கான ஈக்குவலன்ட் டிகிரி விஷயத்த கண்டிப்பா எடுத்து வைங்க. அப்புறம் 12த்துக்கான ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்ட பத்திரமா வைக்க வேண்டியிருக்கும். அது 2 சைடும் ஸ்கேன் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா டிசில ஒரு சைடு பேக் சைட்ல ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் எதுவும் எழுதியிருப்பாங்க. அதுவும் எசென்ஷியல். டபுள் சைடும் பண்ணி வைக்கிறது நல்லது தான். அதன் பிறகு நீட் டூ அதாவது கேண்டிடேட்ஸ் ஆஃப் அதர் ஸ்டேட்ஸ் நீட் டூ அப்லோட் த சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி 6th to 12th ஸ்டாண்டர்ட் ஹூ ஹேவ் ஸ்டடிட் கம்ப்ளீட்லி இன் தமிழ்நாடு. அதர் ஸ்டேட்ல உள்ள யாராவது ஒரு கேண்டிடேட் ஆந்திராலயோ இப்ப நம்ம கமெண்ட் நெறைய கேட்டுட்டு இருக்காங்க. சார் ஆந்திராலருந்து பேசுறேன். இந்த மாரி அந்த நம்ம கோர்ஸ் படிக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்றேன். ஸோ கேண்டிடேட்ஸ் அதர் ஸ்டேட்லேருந்து உங்களோட நேட்டிவ் அதர் ஸ்டேட்டா இருக்கும். பட் 6 to 12th வரைக்கும் தமிழ்நாட்டுல படிச்சிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கான ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடிக்கான சர்டிஃபிகேட் ஸ்கூல்ல வாங்க வேண்டியிருக்கும். அத வந்து சப்மிட் பண்ணணும். அத ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். அதன் பிறகு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸ்கேன் பண்ணி வைங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்துன்னா அதையும் கண்டிப்பா இது கவர்ன்மென்ட் கோட்டா அண்ட் சரண்டர் கோட்டாக்காக தான் இது பேசிட்டு இருக்கோம். அண்ட் கூடவே பேரண்ட்ஸோட நேட்டிவிட்டி அவங்களுக்கு நேட்டிவிட்டிய கிளைம் பண்றதுக்காக ஹூ கிளைம் தேர் நேட்டிவிட்டி ஆஸ் தமிழ்நாடு ஆஸ் ஃபாலோஸ். பேரண்ட்டோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ட நம்ம வந்து அவங்க இந்த ஊர் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, அவங்களோட கம்யூனிட்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதாவது ஒருத்தவங்களோடது இருந்தா போதும். தாயோடதோ, தந்தையோடதோ யாரோ ஒரு நபரோடது இருந்தாலே போதும். கண்டிப்பா அத வந்து நீங்க இணைக்கிறது ரொம்பவே நல்லது. அதன் பிறகு ஃப்ரண்ட் பேஜ் ஆஃப் யுவர் பேங்க் பாஸ்புக் ஆர் கேன்சல்டு செக் லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேங்க் பாஸ்புக் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் பேஜ கரெக்ட்டா நல்லா லெஜிபிளா இருக்கிற மாரி நல்லா ஸ்ட்ராங்கா ஸ்கேன் பண்ணி, நல்ல ஸ்கேனர்ல குடுத்து ஸ்கேன் பண்ணி, கரெக்ட்டா பிடிஎஃப் ஆக்கி வச்சுக்கங்க. அதன் பிறகு அதெல்லாம் இல்ல அப்படின்னா, சார் பேங்க் பாஸ்புக் மேக்ஸிமம் இருக்கும். ஆ உங்களோட பேங்க் பாஸ்புக்க ஃபர்ஸ்ட்டு வைங்க. அதுலருந்து வேற எந்த அக்கவுண்ட்னாலும் சரி, அந்த அக்கவுண்ட்ல ரீஃபண்ட் ஆகும் அவ்வளோதான். அப்பாவோடதும் வைக்கலாம், அம்மாவோடதும் வைக்கலாம். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. ஸ்டூடண்ட்டோட தான் வைக்கணுன்றது கிடையாது. அப்புறம் ஒரு வேள முடியாதவங்க கேன்சல்டு செக் லீஃப். செக் லீஃப்ல அக்கவுண்ட் நம்பர், டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்ட்டா இருக்கும். அதனால கேன்சல் செக் லீஃப் எடுத்துட்டு, அதுல கிராஸ் பண்ணி கேன்சல்டுன்னு எழுதிட்டு, அத வந்து நீங்க வந்து வைக்கிற மாரி இருக்கும். ஸ்பெஷல் கேட்டகரியா இருக்கிறீங்க, ஏதாவது டிசபிலிட்டி இருக்கு, எமினன்ட் ஸ்போர்ட் பெர்சனா இருக்கிறீங்க, அண்ட் யூனியன் சர்வீஸ்ல ஏதாவது ஒர்க் பண்றீங்க, அல்லது எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கிறீங்க, யூனியன் டெரிட்டரிஸ் அந்தமான் நிக்கோபார் அல்லது வேற ஏதாவது இருக்கிறீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்ஸ வந்து நீங்க ஆன்லைன்ல அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் இதே மாரி 7.5 ரிசர்வேஷன்ல இருக்குன்னா, இஎம்எஸ் நம்பர் இருக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் வந்து நம்பரும் என்ட்ரி பண்ணணும். அல்லது இஎம்எஸ் நம்பர் இல்ல சார் அப்படின்னா, உங்களுடைய அந்த ஸ்கூல்ல என்ன சர்டிஃபிகேட் போனஃபைட் புரொவைட் பண்றாங்களோ, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ கரெக்ட்டா வந்து குடுங்க. வேலிடான இன்கம் சர்டிஃபிகேட்ட கண்டிப்பா வந்து வைங்க. அப்பதான் 2,50,000க்கு கீழ இருக்கக்கூடிய அந்த ஃபீஸ் ஐ மீன் அவங்க சேலரி இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு உள்ள குழந்தைங்களுக்கு இந்த மாரியா உங்களுக்கு வந்து அந்த ஃபீஸ்ல ஏதாவது ரிடக்ஷனோ அல்லது அவங்களுக்கு சொல்றாங்கல்ல அப்ளிகேஷன் ஃபீஸ்ல அந்த பேமெண்ட்ல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்ட் ரிடக்ஷன் சொல்றாங்க இல்லையா? அந்த ரிடக்ஷன் அப்படின்றது கண்டிப்பா வருங்க. அதன் பிறகு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்ன்றது நம்ம தமிழ்நாட்டுல படிச்சு, தமிழ்நாட்டிலேயே சிபிஎஸ்இ படிச்சு, தமிழ்நாட்டிலேயே ஐஎஸ்சி போர்டு படிக்கிறவங்க அல்லது தமிழ்நாட்டிலேயே ஸ்டேட் போர்ட்ல படிச்சிருக்கிறவங்க, நேட்டிவே இந்த ஊர்ல தான் இருக்குன்னா, உங்களுக்கு எதுவுமே தேவையில்ல. பயப்படாதீங்க. எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் பத்தி நான் முன்னாடியே ஒரு வீடியோ பேசியிருக்கேன். அத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. கோர்ட் ஆர்டர்ஸ் ஏதாவது இருந்தா, கோர்ட் ஆர்டர்ஸ் ஏதாவது கிளைம் பண்றதுக்காக அடிஷனல் கிளைம்ஸ் இருக்குன்னா, அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது அதில சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எனி அப்படின்னு அட்டாச்மென்ட் இருக்கும். அதில தேவைப்பட்டா நீங்க வந்து தரலாம். இல்லாட்டினா எதுவும் தேவையில்ல. ஸோ அத மட்டும் தெளிவா வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃப்டர் சப்மிட்டிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன் அந்த ஒரு டைம் அந்த காப்பிய ஒரு டைம் பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கணும். அப்பதான் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸஸ்க்காக இது வந்து நம்ம வந்து காப்பி எடுத்து வைக்கிறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். அதன் பிறகு எல்லா என்ட்ரீஸும் கரெக்ட்டா ஒரு முறை ஃபில் பண்ணிட்டோமான்றத ரீசெக் பண்ணுங்க. ஒரு முறை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, திரும்பவும் உங்களால அதில வேற எந்த கரெக்ஷனோ, அடிஷனோ பண்ண முடியாது. சார் நான் பே பண்ணிட்டேன். எனக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுங்க. நான் வந்து திரும்ப இன்னொரு முறை அப்ளை பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னா கூட, இதுக்கு உதவுறதுக்கு யாருமே இல்ல. தயவுசெய்து அதனால கண்டிப்பா தெளிவா நீங்க வந்து பிளான் பண்ண வேண்டியது அவசியம். கேண்டிடேட் வில் ஃபோர்ஃபிட் த அட்மிஷன் எந்த சமயத்திலயும்
உங்களுக்கு வந்து ஆ இப்படி ஏதாவது இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்துச்சுன்னா, உங்கள எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாம, எந்த ஸ்டேஜ்லயும் உங்கள அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்லேருந்து நீக்கக்கூடிய வாய்ப்புன்றது செலக்ஷன் கமிட்டி அத்தாரிட்டிக்கு உண்டு அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் கேண்டிடேட்ஸ் வில் பி டீபார்ட் ஃப்ரம் பர்சூயிங் எனி அதர் கோர்ஸ் ஃபார் அ பீரியட் ஆஃப் 3 இயர்ஸ். கேண்டிடேட்ஸ் வில் பி டீபார்ட் ஃப்ரம் பர்சூயிங் எனி அதர் கோர்ஸ் ஃபார் அ பீரியட் ஆஃப் 3 இயர்ஸ். அதாவது ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது அடிஷனல் கோர்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஆ அந்த மாரி கம்ப்ளீட்டா நீங்க முடிச்சுட்டு, அதன் பிறகு வந்துட்டீங்கன்னா, ரொம்ப சேஃப் தான். ஆ இது இருந்து அடிஷனலா இது கூட வேற ஏதாவது பண்றது, அந்த மாரி இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. இது தெளிவா நம்ம அடுத்ததுல, இந்த மாரி அடிஷனல் கோர்ஸஸ் சம்மந்தமான விஷயங்களுக்கு நம்ம தெளிவா இன்னொரு முறை பார்ப்போம். லீகல் சம்மந்தமா ஏதாவது கிரிமினல் ஆக்ஷன்ஸ் ஏதாவது கேண்டிடேட் மேல எடுத்திருக்கு அப்டின்னா, அதையும் ப்ராப்பரா நீங்க வந்து ஃபர்னிஷ் பண்ணணும். என்ன விஷயம் அப்டின்றதையும் தெளிவா சொல்லிடணும். எந்த விதமான ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனையும் புரொவைட் பண்ணாதீங்க அப்டின்றது தான் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு சிலவங்க 11ல ஏதாவது மிஸ்டேக்கா, ஏதாவது ஃபெயிலோ வேற ஏதாவது விஷயம் இருக்கு. அதுலருந்து வேற ஏதாவது விஷயம் நடக்குது அப்டின்னா, அதையும் தெளிவா நோட்டிஃபை பண்ணணும். இந்த மாரி ஏதாவது இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா அவங்க வந்து எலிஜிபிலிட்டில இருக்க மாட்டாங்க அப்டின்றதையும் சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. கூடவே எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவ ப்ராப்பரா பார்த்து அட்மிஷனுக்கு அப்ளிகேஷன சப்மிட் பண்ணுங்கன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ப்ராஸ்பெக்ட்ஸ ப்ராப்பரா ரீட் பண்ணுங்க. அதுதான் முதன்மையானது. அடிக்கடி டெய்லியும் காலையிலயும் ஈவினிங்கும் வெப்சைட்ஸ ஒரு முறை பார்த்துக்கிட்டே இருங்க. அதன் பிறகு கூட இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க உள்ள அப்ளிகேஷன்ல என்ன மாரியான இன்ஃபர்மேஷன்ஸ அது கேட்கும் அப்டின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன அதே சேம் இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ இதையும் கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணிட்டு, அதன் பிறகு அடுத்த ஸ்டேஜ் மூவ் பண்ணா இன்னும் ரொம்ப நல்லாருக்கும் அப்டின்ற ஒரு விழிப்புணர்வ இந்த மூலியமா தெரிவித்துக் கொள்கிறேன். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதே மாரி ஆல் இண்டியா கோட்டாக்கும் இதே சேம் ப்ராசஸ் தான் இருக்கும். வேற அடிஷனல்ஸ்லாம் பெருசா வேற ஒண்ணும் இருக்காது. மேக்ஸிமம் சேமா தான் இருக்கும். சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கு. அடுத்தடுத்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். நன்றி, வணக்கம்.